ஒவ்வொரு மனிதருமே பார்த்தோம் அப்படின்னா, அவரு வாழ்நாள்ல 2, 3 சபதமாச்சும் பண்ணியிருப்பாரு. சபதமே பண்ண மாட்டாதவங்க கூட பார்த்தோம் அப்படின்னா, வருஷம் ஆரம்பிக்கும்போது ஒரு சபதத்த போடுவாங்க. சரஸ்வதி சபதம், பாஞ்சாலி சபதம் மாதிரி சபதம் போடாத ஆளே உலகத்துல இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு சபதம் பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில இருந்து உயர பயன்படுத்தும். அப்படி இல்ல அப்படின்னா, தான் எதிரிகிட்ட இருந்து தான் மேல வரணும். அது மட்டும் இல்லாம தன்னை இளக்காரமா நினைச்சவங்கள இருந்து நம்ம வெளிய வந்து காட்டணுன்ற மாதிரியான நிறைய சபதங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலயும் இருக்கும். அது இல்லாம இருக்காதுன்னு சொல்ல முடியும். ஒரு சில சபதங்கள் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஒரு சில சபதங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவுமே மன வேதனைகள குடுக்கும்னு சொல்லலாம். நீங்க பணத்தால சபதம் போட்டு அத இழந்தீங்க அப்படின்னா, அத போல மிகப்பெரிய பண கஷ்டம் வேற எதுவும் இருக்காது. அதே மாதிரி வேற எதுக்கும் சபதம் போட்டு அதை அடைய முடியாம நீங்க தோத்து போனீங்க அப்படின்னா, இந்த ஒரு சபதம் உங்களை மட்டும்தான் பாதிக்குமே தவிர உங்களை சுத்தி இருக்கவங்கள பாதிக்கவும் செய்யாது. இது நீங்க சுத்தி இருக்கவங்கள சபதத்துக்குள்ள இழுக்காத வரைக்கும். இப்ப வீடியோ ஆரம்பிச்சு ஒரு நிமிஷமா சபதம் சபதம்ன்றீ அந்த சபதத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சபதத்தை பத்தி சொல்லியிருப்போம். ஒரு சபதம் தவறா போயிருந்தது. இது மட்டும் இல்லாத அந்த விளையாட்டு சபதத்தினால பார்த்தோம் அப்படின்னா 70 உயிர்கள் வரைக்கும் உயிர் இழந்திருக்காங்கன்னு சொல்லணும். எல்லாமே நீங்க போன ஷார்ட்ஸ்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதோட விரிவான வீடியோ தான் இது. அந்த நான் ஷார்ட்ஸே பார்க்கல அப்படின்னா பரவாயில்ல, இந்த ஒரு வீடியோ பாருங்க எதனால நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. வாழ்க்கையில சபதம் போடலாம், விளையாட்டா கூட சபதம் போடலாம். அந்த சபதத்தினால வேற யாருக்காச்சும் ப்ராப்ளம் வராம இருந்தா சந்தோஷம் தான்ன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தவறான சம்பவத்தினாலையும் மட்டும் இல்லாம ஓவர் கான்பிடன்ஸ்னாலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு தவறு ஏற்பட்டிருக்கு. என்ன சபதம் எங்க போடப்பட்டது அப்படின்னா 1986 சோவியத் யூனியன் ரஷ்யால நடந்த ஒரு ஏரோப்ளேன் கிராஷை பத்தி தான் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாமே பார்க்க போறோம். இந்த ஒரு சம்பவம் எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 20 அக்டோபர் 1986. நடந்த நாடு சோவியத் யூனியன் ரஷ்யா. என்னது சோவியத் யூனியன் ரஷ்யாவா அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சா அப்படின்னு தெரியாதவங்க யாராச்சும் கேட்டீங்க அப்படின்னா வேற எதுவும் கிடையாது, ஒருங்கிணைந்த ரஷ்யா தான் சோவியத் யூனியன் ரஷ்யான்னு சொல்லப்பட்டுச்சு. எப்படி நம்ம யுஎஸ்ஏ, யூகே, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் ஒரு காலத்துல ஒருங்கிணைந்த ரஷ்யா இருந்தது சோவியத் யூனியன் ரஷ்யான்னு. பின்னர் இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா பார்த்தோம் அப்படின்னா 26 டிசம்பர் 1996 பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகளால பல நாடுகளா பிரிய ஆரம்பிச்சிச்சு. நீங்க கொஞ்சம் ஜியோ பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு ஜியோ பாலிடிக்ஸ்லாம் தெரியாது அப்படின்னா, கடந்த கொஞ்சம் வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய 2 நாளோட சண்டைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு உக்ரைன், இன்னொன்னு ரஷ்யாவோட சண்டைகள் தான் போயிருந்தது. இந்த உக்ரைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல சோவியத் யூனியன் ரஷ்யாக்குள்ள இருந்த ஒரு அமைப்பு தான். நான் அமைப்புன்னு சொல்றது அதுவும் ஒரு நாடா இருந்தது. இப்படி ஒருங்கிணைந்த ரஷ்யாவா இருந்தது 96ல உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா அது தனித்தனி நாடுகளா பின்லாந்து அது மாதிரி பிரிஞ்சு போயிருந்தது. மட்டும் இல்லாம விளாடிமிர் புட்டின் என்ன நினைச்சாரு அப்படின்னா திருப்பியும் சோவியத் யூனியன் ரஷ்யாவை உருவாக்கணும்ட்டு ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனதுல இருந்ததாகவும் அதற்காக உக்ரைனையும் பின்லாந்து போட நாடுகளா திருப்பி ஒன்றிணைக்கிறதுக்காக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு ஒரு போர்ட் தேவைப்பட இருந்தது, அதாவது ஒரு துறைமுகம் தேவைப்படுறதா இருந்தது. அது ரெட் சீயோ பிளாக் சீயோ நினைக்கிறேன். அதற்காக தான் உக்ரைன் கூட சண்டையும் போட்டிருந்தாங்க. இந்த சண்டைக்கு முன்னாடி ஒண்ணு மண்ணா இருந்த சோவியத் யூனியன் ரஷ்யால தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. இந்த 20 அக்டோபர் 1886 வருடம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சோவியத் யூனியன் ரஷ்யாவோட ஏரோப்ளைன் கம்பெனியான ஏரோஃப்ளோட் பார்த்தோம் அப்படின்னா பிளைட் நம்பர் 6502 WQ134 என்ற டபுள் இன்ஜின் நேரோ பாடி கொண்ட ஜெட் லைன்ல தான் இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. அப்போதைய ஸ்வட்டிக் ஸ்லோவோக் என்ற இடத்துல இருந்து இப்ப அந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு யோகோடெரின்பர்க் அப்படின்ற ஊரு இப்ப இருக்க பேரு இருந்து குரூனின்ற ஊருக்கு கிளம்புன பிளைட் தான் பார்த்தோம்னா இந்த ஒரு சம்பவத்துக்குள்ள இறங்கிருக்கு. பிளைன் இந்த 2 ஊருக்கும் பறக்கிறதுக்கு முன்னாடி இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டாப்பிங் இருந்திருக்கு. அந்த ஒரு ஸ்டாப்பிங் இருந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குயிப்பி ஷேவ்னு அந்த காலத்துல இருந்த பெயரு. இப்ப அதோட பேர் என்ன வந்தான்னா சமரான்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட பெயர் தான் பார்த்தோம் அப்படின்னா குருமோச். இந்த ஒரு குருமோச் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிளைட் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போறதுக்கான இடமா இருந்தது 2 நாடுக்கு பறக்கும் போது. இந்த ஒரு குருமோச் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகும் போதுதான் இந்த ஒரு விபரீதமும் நடந்திருக்கு. இறங்கும் போது என்ன ஆச்சுன்றதை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த பிளைட்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 94 பேர் இருந்திருக்காங்க. அதுல 87 பயணிகள், 7 க்ரூ மெம்பர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஏரோப்ளைனுக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த ஒரு ஏரோப்ளைன் சமரால இருக்கக்கூடிய கர்மோச் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பைலட்டும் கோ பைலட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சபதத்தை நிகழ்த்துறாங்க. அதுல பைலட் என்ன சொல்றாரு கோ பைலட் கிட்ட, இன்னைக்கு நான் நேரடியா விசுவல்ல பார்த்து ஏரோப்ளைனை லேண்ட் பண்ண போறது கிடையாது, இதுக்கு பதிலா கண்ணாடிகள்ல எல்லா கர்டனையும் மூடிட்டு
பிளைண்டா நான் ஏரோப்ளேனை இறக்க போறேன், இங்க இருக்க இன்ஸ்ட்ருமெண்டலோட டிவைஸை பேஸ் பண்ணின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே கிட்ட இருந்த கோ பைலட்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் சம்மதிக்கிறாரு. நீங்க இறக்குங்க பாப்போன்ற மாதிரியான அவரும் சவாலை சொல்றாரு. சவாலை ஏத்துக்கிட்ட பைலட் பார்த்தோம் அப்படின்னா ஏரோப்ளேன் லேண்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏரோப்ளேன் விசிபிலிட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணாடிகளை பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற கர்டனை போட்டு க்ளோஸ் பண்றாரு. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க தேவையான இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா நம்மளுக்கு கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி இறக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. இது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுல காட்ட போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஏரோப்ளேன் லேண்ட் ஆகிற வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவரோட இருந்த கோ பைலட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தடுத்து நிறுத்தல. தேவையில்லாத வேலை இது பண்ணக்கூடாது, இதனால ப்ராப்ளம் வருன்னு கூட சொல்லாம இருக்காரு. கட்டத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிலை பார்த்தோம்னா தவறான வழிக்கு போற மாதிரி இருக்கும் போதுதான் பார்த்தா இந்த ஒரு சம்பவமும் அங்கனக்குள்ள நிகழ்ந்திருக்கு. சேலஞ்ச் பண்ண அந்த பைலட்டோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் கிளியோ தான் பைலட்டா இருக்காரு. ஒரு சேலஞ்ச் பண்ண கோ பைலட்டோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெண்டி ஜீர்னோன்னு சொல்லப்படுது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சவால்களோட சவாலை ஏத்துக்கிட்டு கர்டனையும் மூடிட்டு ஏரோப்ளேன் இறங்க போகுது. இப்படி ஏரோப்ளேன் இறங்க ஒரு 200 அடியோ 300 அடியோ இருக்கிற போது ஒரு பிளைண்ட் லேண்டிங் பார்த்தோம் அப்படின்னா கையை விட்டு போற மாதிரி இருந்ததுனால என்ன பண்றாங்க, அங்க இருக்க கர்டனை ரைஸ் பண்றாங்க. கர்டனை ரைஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏரோப்ளேன் கிட்டத்தட்ட ரன்வேல இருந்து 135 மீட்டர் அவேவா போயிருது. அதாவது அவங்க லேண்ட் பண்ண இடத்துக்கு இறங்குறதுக்கு பதிலாக 135 அடி முன்னாடி போயிருது. முன்னாடி போகவே என்ன பண்றாங்க, டக்குனு கர்டனை ரைஸ் பண்ண உடனே ரியல் டைமையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவையும் பயன்படுத்தி உங்களால அந்த ஏரோப்ளேனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த ஏரோப்ளேன் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே செங்குத்தா இறங்கி கிட்டத்தட்ட ரன்வேவை அப்ரோச் பண்ணும்போது 180 கிலோ நாட்டிக்கல் மைல் வேகத்துல போய் அப்ரோச் பண்ணிருக்கு. இந்த 150 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மேல் அப்ரோச் பண்ணதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஏரோப்ளைனோட வலது கை ரெக்கை பார்த்தோம் அப்படின்னா அடிபட்டு அதுல இருந்து பெட்ரோல்கள் பார்த்தோம் அப்படின்னா லீக் ஆக ஆரம்பிக்குது. மட்டும் இல்லாமல் இவங்க 15வது ரன்வேவை ஏதோ செலக்ட் பண்ணி இருந்தாங்க. நம்மளாவே பார்த்தோம் அப்படின்னா ரன்வேன்றது கொஞ்சம் தூரம் இருக்கும், அதுக்கப்புறம் அதை நிறுத்திடுவாங்க, திருப்பி கொண்டு போவாங்க. இந்த ஒரு ஏரோப்ளைன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 135 மீட்டர் அகேட் அதை தாண்டி வந்து இறங்கி இருக்கு. மட்டும் இல்லாம அந்த ரன்வேல ஓவர் ரன் ஆகி போய் அந்த ஏரோப்ளேன் ஃபிளிப்பும் ஆயிருக்கு. ஃபிளிப் ஆனது மூலியமா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரோப்ளேன் ப்ரோக் ஆன் ஆகி எரியவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இந்த ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ஆன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பக்கத்துல இருந்த ஃபயர் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா கடகடன் வந்து எல்லாத்தையும் மீட்பு பணியில ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மீட்பு பணியில இருந்தும் கூட பிளைனோட கோ பைலட்டா இருக்கக்கூடிய கேண்டி பார்த்தோம் அப்படின்னா இருக்க பேசஞ்சரை வெளியே ஏற்றும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போகிறாரு. அதுக்கப்புறமா சேலஞ்ச் பண்ண கேப்டனான அலெக்சாண்டர் கிவ்யூ பார்த்தோம் அப்படின்னா அங்க இருந்து அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைக்கிறாரு. இந்த ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 97 பேர் அந்த ஏரோப்ளைன்ல இருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட 70 பேர் இறந்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் 24 பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. 24 பேரும் காப்பாற்றப்பட்டு அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு சரியும் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு பைலட்டோட அலட்சியத்தால பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 70 உயிர்களானது பார்த்தோம் அப்படின்னா இழக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இது சம்பந்தமா நிறைய கேஸ்கள் போடப்படுது. இந்த கேஸோட முடிவுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அலெக்சாண்டர் கிளிவியூக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜெயில் தண்டனையும் வழங்கப்படுது. அதுக்கப்புறமா அந்த ஒரு பைலட் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலையும் அடைக்கப்படுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா எதுல சேலஞ்சு பண்ணலான்றதை நம்ம யோசிச்சுதான் சேலஞ்சு பண்ணணும். சும்மா குருட்டாம்போக்குல நம்ம சேலஞ்சு பண்ணி அந்த சேலஞ்சால பார்த்தோம் அப்படின்னா இப்போ 70 பேரோட உயிரும் போயிருக்கு. மட்டும் இல்லாம இந்த கேஸ் கோர்ட்ல நடக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே பிளைண்ட்ல நம்ம லேண்ட் பண்ணக்கூடாது. அதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட நம்மளோட ரியல் டைம்ல பார்த்தா லேண்ட் பண்ணணும். அப்படி நீங்க பிளைண்டா லேண்ட் பண்ணா கூட எப்ப பண்ணலாம் அப்படின்னா நீங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது உங்க கூட ஒரு ட்ரெயின்டு பைலட் இருந்தால் மட்டுமே இதை பண்ணணும். அது மட்டும் இல்லாம ரியல் டைம்ல நீங்க பறக்கும்போது இது மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அறிவுறுத்தல்கள்ல இருந்து இவர் மீறினாலே இவருக்கு ஜெயில் தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு காணொலியை இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம். நான் சொல்லியிருக்க ஏரோநாட்டிக்கல் டேர்ம்ஸ் 2-3 எது மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம வீடியோ பாக்குற எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பர்களும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.